எந்த விஷயத்தையும் நயத்துடன் சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ரத்தின சுருக்கமாக விரிவாக புரியற மாதிரி மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசணும். அப்படி பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு மற்றவர்களிடத்தில் ஒரு மரியாதை இருந்துகிட்ருக்கும். அப்படி இல்லாத போது மற்றவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விலாசம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த விலாசத்தை ரத்தின சுருக்கமாக அவங்களுக்கு புரியும்படி 3 வார்த்தையில் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய மனசில் நீங்கள் எப்போவுமே நிலையானவங்களாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டால் மீண்டும் உங்களை எப்பாவது ஒரு நாள் சந்திப்போமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாயிரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான், ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் தான் மற்றவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுது என்பதுதான் உண்மை. ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தது என்பதுதான் உண்மை. ரத்தின சுருக்கமான வார்த்தைகள், அதாவது நயத்துடன் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் எப்பொழுதுமே இந்த சமுதாயத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக வாழ முடியும். நயத்துடன் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய இதயத்தை தொட்டுவிடக்கூடியதாக இருக்கும். கல்லெஞ்சம் படைத்த மனிதனாக இருந்தாலும் நீங்கள் நயத்துடன் பேசும்போது அந்த கல் நெஞ்சும் கரைந்து அது கனியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் நயத்துடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததியும் எப்பொழுதுமே உங்களைப் போலவே அவர்களும் திறமையுள்ளவர்களாக இந்த மண்ணில் மனித குலத்தில் வலம் வர முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் நயத்துடன் பேசும் சொற்களுக்கு எப்பொழுதுமே தனி மதிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு தனி மதிப்பு உண்டு என்பதை நினைவில் வைத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. வெற்றி என்பது உங்கள் நயத்துடன் உங்களுடைய வார்த்தைகள் நயமாக இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் பேசும்போது அன்பும் கனிவும் பரிவும் இருக்க வேண்டும். அதில் கருணையும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் நயத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் ஓர் அற்புதமான மனிதனாக, அழகான மனிதனாக இந்த மண்ணில் வாழ முடியும். நன்றி.